எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Pan. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. நாளைக்கு உங்க ஊருக்கு விஜய் அவர்கள் வராங்க, எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. எல்லா தொண்டருமே காத்துட்டு இருக்காங்க. தளபதி எப்போ வருவாரு ரொம்ப ஆவலா எல்லாரும் இருக்காங்க. 2026ல தளபதி தான். ஓகே, நாளைக்கு அவர் இங்க வரது எப்படி கொண்டாட போறீங்க, எப்படி தயாராக போறீங்க? திருவிழா தான். தளபதி வந்தாலே திருவிழா தான். அது நிறைய நெருக்கடிகள், நிறைய நிபந்தனைகள் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ப்ராப்பரா தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாம் பயம் கிடையாது. எல்லாமே அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்காது. இல்ல அவருக்கு மட்டும் இவ்வளவு நிபந்தனைகள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகே, விமர்சனம் வந்தாதாங்க அவர் வளர்றான்னு அர்த்தம். அவங்க வளர்றாங்க. ஓகே. வேலூர்ல அவர் பேசும்பொழுது கண் கலங்கினாரு. நாளைக்கு ஏன்னா நிறைய விமர்சனத்துக்கு அப்புறம் நாளைக்கும் சந்திக்கிறாரு. எப்படி இருக்க போகுது, என்ன பேச போறான்னு நினைக்கிறீங்க? நாங்க இப்ப இல்லையா, தஞ்சாவூர் மக்கள் என்னைக்குமே அவருக்கு தான் சப்போர்ட். சமீபத்துல அவர் மேல நிறைய அவதூறுகள்லாம் வந்துச்சு. வரதாங்க செய்யும். எல்லாரும் இல்ல பெண்கள் ஓட்டு வந்து அவர்கிட்ட இருந்து கன்ஃபார்ம் உண்டு. எங்க ஓட்டு எல்லா ஓட்டு மகளிர் ஓட்டு என்னைக்குமே பெரிய ஒழுங்கானே. ஓகே. இல்ல சொல்றாங்களே அவங்க மட்டும் பெரிய ஒழுங்கா இல்ல அவங்க ஃபேமிலி ரொம்ப ஒழுங்கா? எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. யாருக்கும் இல்ல. எப்போயோ போனதை பொய் சைன் போட்டு இப்ப கம்பறானா அப்ப என்ன, அது எலெக்ஷன் வந்துருச்சு பயமாயிடுச்சு. தளபதி வர போறான்னு பயமாயிடுச்சு. அந்த ஒரு பயத்துல தான் எல்லாம் பேசுறாங்க. இல்ல வெற்றி செய்ய போறோம் அவ்வளவுதான். ஓகே, நாளைக்கு அவரை பாக்குறப்ப நீங்க எப்படி கொண்டாட போறீங்கம்மா? நாளைக்கு அவர் டபுள் தீபாவளி கொண்டாடுவோம். அப்படியா? தீரான கணக்கு தேர்தல் முடிஞ்சோட இருக்கு. நாளைக்கு இன்கேஸ் அவர்கிட்ட ஏதாவது பேசுற வாய்ப்பு கிடைக்குன்னா என்ன பேசணும்னு நினைப்பீங்க? என்ன பேசுவீங்க? பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு துணையா. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு துணையா. அவ்வளவுதான். ஓகே, நீங்கம்மா? என் தம்பி அவர் நாங்க துணையா நிப்போ சப்போர்ட்டாவும் பேசுவோம். ஓகே, ஆனா இவ்வளவு நெருக்கடி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் ஆளே கிடையாது. யாருக்கும் நெருக்கடி கொடுக்கல. இல்ல பெண்கள் மத்தியில அவரோட செல்வாக்க குறைக்கலாம், வாக்க குறைக்கலாம் நினைக்கிறாங்க. அவங்க வளர்த்து விடுறாங்க. அவங்க வளர்த்து விட்டாங்க. அப்படியா? நீங்க சும்மா இருக்காதீங்க, விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். வேலூர்ல அழுதாரு, அந்த ஸ்பீச் பாத்தீங்களா? பார்த்தோம். நீ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவனை கண்ணை நாங்க வெட்டிடுவோம். எங்க அண்ணன் அழுவ சொன்னதை வெட்டணும். இப்ப நாளைக்கு எப்படி இருக்க போகுது இந்த தஞ்சாவூர்? அந்த கோலாகலமா இருக்கும். கோலாகலமா இருக்குமா? அந்த மகாமகம். நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா? ஜெனிஃபர். நாளைக்கு விஜய் அவர்கள் உங்க மண்ணுக்கு வராங்க, தஞ்சாவூருக்கு எப்படி இருக்குது? எங்க அண்ணனுக்கு அண்ணாங்க வரும். அதான் எப்படி கொண்டாட போறீங்க நாளைக்கு? எங்களுக்கு அண்ணன் படம் வரல. எங்களுக்கு நாளைக்கு வர்றதுதான் பொங்கல். ஏன் கண் கலங்குறீங்க? சந்தோஷம், எங்க அண்ணனை பாக்குறேன்னு. ஏன் அவ்வளவு பிடிக்கும் அவரை? பிடிக்கும். நான் சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. எங்க அண்ணனை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். வீட்ல என்ன சொல்லி அனுப்புனாங்க? நாளைக்கு தான் மீட்டிங். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங் போட்டு என்ன போவேன்னு சொன்னாங்க. ஆனா வந்திருக்கேன். நாளைக்கு அவரை பார்த்தா இந்த எமோஷன் இருக்குமா? என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா இருக்குங்க. எங்க அண்ணன் தான் வருவாங்க இந்த வாட்டி. இல்ல அதான் அழுகிற அளவுக்கு அவரு ரொம்ப கனெக்ட் ஆயிட்டீங்களான்னு கேக்குறேன். எனக்கு எப்படின்னா ரொம்ப நாள் ஆசை விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வரணும்னு. இப்போ வந்தோடனே எனக்கு சந்தோஷம். அவங்க வந்து அவங்கள எப்படியாவது 2026ல ஜெயிக்க வைக்கணும். நாங்கள் ஜெயிக்க வைப்போம். அதுக்காக முழு மனசோட பாடுபடுவோம். நாங்கள் விஜய் அண்ணா ஜெயிக்கணும், 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 ஜெயிக்கணும். ஏன் இவ்வளவு? இல்லை அவர் மேலே கண் கலங்கிறதுக்கு உண்டான எப்படின்னா அண்ணன் மாரி எனக்கு அவங்க அண்ணா அவ்வளோ உயிர் எனக்கு. நாளைக்கு அண்ணனை பார்க்க போறீங்களா? பாத்தீங்கன்னா இன்னும் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? எப்படி அவரை சந்தோஷப்படுவேன். ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்க, அண்ணன் பாத்துக்கிட்டு இருப்பாரு. கண்டிப்பா விஜய் அண்ணா ஜெயிக்கணும். அவர் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. மழையா இருக்கிறத விட்டுட்டு கூட நான் இங்க வந்திருக்கேன்னா எங்க வீட்டுல அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களோட ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு. நாளைக்கு உங்க ஊருக்கு விஜய் அவர்கள் வராங்க, எப்படி இருக்கு எதிர்பார்ப்புகள்? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஓகே. நாங்க எங்க தளபதியை பார்க்க போறோம். முத நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எங்களுக்கு சாதகமா எங்க தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை கண்டிப்பா பேசுவாரு. முதல்வர் ஆன பிறகு அது எல்லாமே நிறைவேற்றுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த தஞ்சாவூர் பல பேரோட கோட்டையா இருந்திருக்கு, இனி யாரோட கோட்டையா இருக்க போகுது? தளபதி கோட்டை மட்டும்தான். ஏன் இவ்வளவு கான்ஃபிடன்ட்? பிகாஸ் ஆஃப் இந்த கூட்டத்தை பாருங்களேன். இந்த கூட்டத்தை பார்க்கல உங்களுக்கு தெரியலையா? இல்ல அதான் நாளைக்கு தான் மீட்டிங், இன்னைக்கே இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்பு? அதான் தளபதியோட பவர். அப்படியா? சமீபத்தில் வேலூர்ல பேசும்பொழுது ரொம்ப எமோஷன் ஆனாரு. நடுவுலையும் நிறைய அவதூறுலாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. அதே மீறி ஏன் அந்த மனுஷன் வரணும்னு நினைக்கிறேன்? எதுக்காக எமோஷனல் ஆனாங்கன்னா மக்களுக்கும் அவருக்கும் உள்ள கான்டாக்டுக்காக அவர் எமோஷனல் ஆனார். ஆனால் அதை வச்சு நிறைய பேர் ட்ரிகர் பண்ணாங்க.
வேறு அழுதுட்டாரு அப்படியெல்லாம் ட்ரிகர் பண்ணாங்க. உண்மையாக சொல்ல போனால் அவர் எதுக்காக அழுதாருன்னா நமக்கு உள்ள ஃபீலிங்ஸை வந்து அவர் வெளிப்படுத்தினார். மக்களை பார்த்து அவர் கண் கலங்கினார் அவர் மேலே உள்ள பாசத்துக்காக. அதை வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் என்றைக்குமே ஒரே பாதை, ஒரே பேச்சு, ஒரே இதுதான். அவர் மக்களுக்காக மட்டும்தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக 2026 அவர் சிஎம் ஆக்கி பார்க்கணும். ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், நான் திரையில மட்டும் தான் நடிக்கிறேன், நான் முதல்வர் ஆனால் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த எல்லாமே ஒரு ஆக்டிங், அந்த ஸ்கிரிப்ட் பார்த்து அழுதாருலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்னம்மா சொல்ல விரும்புறீங்க? அவங்க சொல்கிறவங்க தான் நடிக்கிறாங்க, விஜய் சார் நடிக்க மாட்டார். அவர் என்னைக்குமே ஒரு ஃபேஸை பார்த்தாலே தெரியாது அவர் நடிக்கிறாரா, உண்மையாக அவருக்கால கண் கலங்குறாரான்னு. நம்ம பார்க்குறோம் இல்லையா, எத்தனை மீடியாவில் பார்க்குறோம், எத்தனை வீடியோ பார்க்குறோம். அவர் நடிக்கலைங்க, அது நாங்கள் உணர்றோம். இல்லை, பெண்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. ஆனால் அவதூறுலாம் சமீபத்தில் பார்க்கும்பொழுது உங்களோட வாக்குகளை வந்து குறைக்கிறதுக்கான திட்டம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இன்னும் அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்களோ இன்னும் ஏறுமே தவிர அவருக்கு என்றைக்குமே வாக்கு குறையாது. ஓகே, 2026 கண்டிப்பாக தளபதி தான். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட், இவ்வளோ நம்பிக்கை? டிவிக்கு எங்க அண்ணன், எங்க தளபதி, என் பொண்ணுக்கு ஒரு அங்கிள், எல்லாமாவும் டிவிக்கே. ஓகே, வீட்டில் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க? இப்போ இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்திருக்கீங்க, ஸோ அப்படின்றப்ப எவ்வளோ நம்பிக்கையாக அவங்க அனுப்புகிறாங்க? எனக்கு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது. என் பொண்ணும் 9th படிக்குது, ஒரு பொண்ணு 6th படிக்குது. அம்மா நீங்கள் டிவிக்கில் நிற்கணும்னு சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். அப்படியா? வேற எதுவுமே நாங்கள் யோசிக்கல, ஒன்லி டிவிக்கே. அவர் அந்த வேலூர் மீட்டிங் ஸ்பீச் பார்த்துருப்பீங்க, அதை தாண்டி ஒரு ஸ்பீச் இங்கே தஞ்சாவூரில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எங்க கோட்டையில அவரோட பேச்சு இன்னும் அதிகமா இருக்கும். நீங்க எப்படி கொண்டாட போறீங்க நாளைக்கு? அதே போய் பாத்தீங்களே, இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் நாங்க எங்க பசங்கெல்லாம் வேகமா எப்பயும் 8 மணிக்கு 8:30 மணிக்கு கிளம்ப வேண்டிய பசங்க 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருச்சுங்க. அம்மா மீட்டிங் போகணுன்னு நாங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம்னு பார்த்துட்டு கிளம்பி போறாங்க. அப்ப நாங்க எப்படி இருப்போம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வழக்கமாக நாங்கள் தான் குழந்தைங்களை எழுப்புவோம், இப்போ குழந்தைங்க எங்களை எழுப்பி மீட்டிங் அனுப்புதுங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அரசியல் வந்து குழந்தைகள்கிட்டே போய் ரீச் ஆகிருக்கு பாருங்க. இதுவரையிலும் எத்தனையோ எலெக்ஷன் நடந்திருக்கு, இதுவரையும் குழந்தைங்க அரசியலை பேசுனது கிடையாது. முதல்ல இப்போ தான் தளபதி களத்துக்கு வந்த பிறகு தான் குழந்தைங்களே அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எல்லாருமே அரசியல் படுத்தப்படுறாங்க. இப்போ இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாம் சினிமா கவர்ச்சின்லாம் சில விமர்சிக்கிறாங்களா, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுற மாதிரி இல்லை. நாங்கள் ஒரு உறுதியோட வந்தேன், 2026 தளபதி ஆட்சி அமைக்கிறாரு அப்படிங்கிற உறுதியோட இருக்கோம். எத்தனை கலங்கப்படுத்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் ஒரு உறுதியோட வந்திருக்கோம், நாங்கள் ஒரு இலக்கை அடைவோம், நிச்சயமாக அடைவோம். நாளைக்கு தஞ்சாவூர் என்ன நிலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு தஞ்சாவூர் நீ வந்து பாருங்க, சதய விழாவை பார்ப்பீங்க நாளைக்கு. தஞ்சாவூர்ல சதய விழா இருக்கு நாளைக்கு. நான் ஒரு தலை ரசிகன் தலை ரசிகன் தான் சின்ன பிள்ளையிலேருந்து. இவரோட ஸ்பீச்சுக்கு அவ்வளோ இல்லை, நல்ல மனுஷன் இவர். தலை ரசிகனாக சொல்கிறேன், தலை ரசிகன் தளபதி தொண்டன், கண்டிப்பாக டிவிக்கே தஞ்சையை நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு. ஓகே, நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இதோட டாப்பாக இருக்கும், ட்ரிபிள் மடங்குல இருக்கும், நல்லா டாப்பாக இருக்கும். ஏன் இன்னைக்கே இவ்வளோ எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? இன்னைக்கு என்ன காரணம்? ஏன்னா அவ்வளோ ஆர்வம் வந்துட்டு எங்கள் சிஎம் வந்து உட்கார வைக்கணுங்கிற ஆர்வத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதனால நாங்கள் கூடிய சீக்கிரம் உட்கார வைக்கணும். அதனால எங்கே இருந்தால் எங்கே பார்த்தாலும் எங்கள் விஜய் தான், எங்கள் தளபதி தான், அவர் தான் சிஎம். ஆனால் நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. இருக்கு, அவர் தலை சுற்றி நெருக்கடி தாங்க, தலையை சுற்றி நெருக்கடி. ஆனால் அதில் அவர் மின் பண்ணனு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு ஆதங்கம் இருக்கும், ஜெயிச்சு காட்டணுங்கிற மின்ன இருப்பா இருக்காதா, அதுதான் நினைக்கிறேன்னு நினைக்கிறாரு. நினைச்சு காட்டணும் அவர் வந்துட்டு. சமீபத்தில் வந்து அவதூறுலாம் பார்க்கும்போது பெண்கள் ஆதரவுலாம் குறைஞ்சிருச்சு. அவதூறு அவங்க நிறைய கொடுக்குறாங்க மக்கள், வந்து அவங்க டார்ச்சர் கொடுக்கறதுனால இவர் எப்படியாவது மக்களை இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் ஒரு பொழுதும் அதை உண்மை நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் தான் ஜெயிக்க வைப்பாங்க, அது உறுதி. நீங்க நிறைய கட்சிகளை பார்த்துருப்பீங்க, கட்சி தலைவர்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க? நீங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி வந்திருக்கீங்க. எங்க வீட்டிலலாம் எல்லாருமே ஃபுல் ஆதரவு தாங்க வந்துட்டு. நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே நாங்கள் விழுப்புரம் நடக்கும் போது நாங்கள் எல்லாருமே விஜய் கட்சிக்கு மாறிட்டோம் வந்துட்டு. ஆனால் அதிலே இருந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் மக்களை திரட்டி கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரே முடியல. நிறைய பேர் விஜய் ஒரு தலைவனா பார்க்காம குடும்பத்தில் ஒருத்தர் தான் நாங்கள் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க புள்ள மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் வந்துட்டு. ஆனால் எங்க வீட்டு புள்ள தான் அவர் வந்துட்டு. அவரை நாங்கள் சிஎம்ல உட்கார வைக்கணுங்கிற எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வத்தில் இன்னமும் நாங்கள் இன்னும் செயல்படணும் இருக்கு. அவர் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் கூட நாங்கள் செயல்பட நாங்கள் விரும்ப ஆர்வத்தோட இருக்கோம். நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளைய பார்க்க போறீங்க, கண்டிப்பா எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வந்துட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அவங்க திமுக கோட்டை அதிமுக கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோட்டையை நாங்கள் புறக்கணிச்சு தமிழக வெற்றி கழக கோட்டையாக மாத்திரதான் எங்களோட எங்கள் நிர்வாகிகளோட எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிற மாதிரி அன்றாடம் உழைக்கணும் தளபதிக்காக. அது பொதுச்செயலர் தூங்க மாட்டேங்கிறாங்க, தளபதியாக உழைச்சிக்கிட்டு. அதே மாதிரி மாவட்ட கழக செயலாளரும் எங்களை ஊக்குவிக்கிறாங்க, செய்யுங்க நீங்கள் தளபதியாக நம்மளாம் உழைச்சி தான் ஒரு வழியே இல்லைன்னு. கண்டிப்பாக தளபதியை 2026 அரியணையில் உட்கார வைப்போம். இதுதான் எங்களுடைய
மனப்பூர்வமான விஷயம். அதே மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்புமே அதுதான். 3 எழுத்து மந்திரமும் விஜய், 5 எழுத்து தந்திரமும் விஜய். VIJAY புரியுதுங்களா? அதனால 2026 தளபதி தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாளைக்கு எப்படி இருக்க போகுது இந்த தஞ்சாவூர் அவரோட வரவுக்கு? நாளைக்கு தஞ்சாவூர் எப்படி இருக்க போகுதுன்னா ஸ்தம்பிக்க போகுது, புரியுதுங்களா? அதே மாதிரி எங்களுடைய தன்னார்வ குழுலாம் கரெக்டாக செயல்படுவோம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மக்களை சேஃபாக நாங்கள் பாதுகாக்கிறது எங்களுடைய வேலை. தளபதி சொல்லியிருக்கா, அந்த ஒரு காரணத்துக்காக தளபதி சொல்லியிருக்கா, அந்த ஒரு காரணத்துக்கு நாங்கள்லாம் சேஃபாக மக்கள்லாம் அரவணைச்சு கொண்டுட்டு போவோம்.